எட்டு தொகை நூல்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை நூலுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கான கோட் வேர்ட்ஸ் சொல்லி நான் ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் எழுதிக்கிட்டு அப்படியே நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்ஸும் பக்கத்தில் ஒரு இன்ஸ் மாரி எழுதி வச்சுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம் ஹால் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை நூலுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? குறுந்தொகை நூலுக்கான ஷார்ட்கட் வந்து கோட்வேர்டு என்னன்னா குறுந்தொகை கம்மியான இருக்கக்கூடிய தொகை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்வேர்டு. இந்த கோட்வேர்டு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நான் எல்லா கொஸ்டின்லையும் லிங்க் பண்ணி சொல்லுவேன். குறுந்தொகைனா கம்மியா இருக்கக்கூடிய தொகை, குறுமையான தொகை. ஓகேவா? அதாவது கையில வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான தொகை தான் இருக்கு. இந்த கோட்வேர்டு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் பண்ணி சொல்லுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா குறுந்தொகை. நல்ல அப்படின்ட்டு அடைமொழியை குறிக்கப்படுகின்ற நூல் வந்து பார்த்தோன்னா எட்டு தொகை நூல்கள்ல எது அப்படின்னா குறுந்தொகை. ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். புக் ப்ரூஃப் வந்து என்னன்னா 11th 65 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா குறுந்தொகை நூல் வந்து கொடுத்துருப்பாங்க. குறுந்தொகை பாடல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை என்னும் சிறப்பிக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா குறுந்தொகை தான் இருந்தாலும் குறுந்தொகைனா கம்மியான தொகை இருந்தாலும் நல்லா குடும்பம் இருக்குது. ஓகேவா? குறுந்தொகை தான் நம்ம கிட்ட இருந்தாலும் எப்படி இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பாடலின் அடி வரையறை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அடி வரையறை வந்து பார்த்தீங்கன்னா நான்கடி சிற்றலையும் 8 அடி பேரலையும். ஓகேவா? 4 அடி சிற்றலை 8 அடி வந்து பார்த்தீங்கன்னா பேரலை. அதுதான் 4 அடி சிறுமை 8 அடி பெருமைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 12th 29 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. குறுந்தொகை 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் உடைய ஆசிரியர் பாக்களால் ஆன நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. ஓகேவா? இந்த அடிவரையற்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா குறுந்தொகை அதாவது கம்மியா சம்பளம் வாங்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் ஓட்டி பாக்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. 4 மணி நேரம் ஓட்டி பாக்குறாங்க. பிளஸ் 8 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் அவங்களுடைய ஷிஃப்ட். ஓகேவா? இப்படி பார்த்தோம்னா சம்பாதிக்கிறாங்க. குறுந்தொகை தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? 4 மணி நேரம் ஓட்டி பார்த்து சம்பாதிக்கிறாங்க. ஓட்டினா ஓவர் டைம் பார்த்து 4 மணி நேரம் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் பிளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைம் 8 மணி நேரம் இப்படி வேலை செஞ்சும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? குறுந்தொகை தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் அதே தான் கொடுத்துருக்கோம். குறுந்தொகையுடைய அடிவரையறை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 4 to 8 இப்பதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 4 மணி நேரம் ஓட்டி பார்த்தோம். 8 மணி நேரம் ஷிஃப்ட் பார்த்தோம். குறுந்தொகை தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? நான் சொல்ற கோடோட அப்படியே எழுதி வச்சுங்க. அப்புறம் ஒரு லைக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. ஏன்னா லைக் போடாதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நோட்டிஃபை ஆகும். நோட்டிஃபை ஆனாதான் என்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் கிடைக்கும். ஓகேங்களா? அப்பதான் நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். எட்டு தொகை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. குறுந்தொகை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் வந்து நான் கொடுத்திருப்பேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க பாருங்க. செம்புல பெயல் நீர் போல என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. ஓகேவா? செம்புல பெயல் நீர்வோல் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. ஷார்ட்கட் வந்து என்னன்னா செம்பு தவளையில நீர் குடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கேஷ் இல்ல, குறுந்தொகை தான் இருக்கு. ஓகேவா? செம்பு தவளையில நீர் குடிக்கிற அளவுக்கு கேஷ் இல்ல நம்ம கிட்ட, குறுந்தொகை தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி வாழணும். ஓகேவா? அதுக்கடுத்து உள்ளது சிதைப்போர் உளரென்ப படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. உள்ளது சிதைப்போர் உளரென படார் இவ்வடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா குறுந்தொகை தான் இருக்குது அப்படின்ட்டு நீ கவலைப்பட்டுட்டே இருந்தனா நம்ம கிட்ட உள்ளதும் சிதைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அதாவது குறுந்தொகை தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அதே நினைச்சிட்டு குறுந்தொகை தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தா உள்ளதும் என்ன ஆயிடும்? சிதைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும் அந்த செல்வமும். ஓகேவா? வினையே ஆடவருக்கு உயிர். ஓகேவா? வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்ட்டு கூறுகின்ற நூல் எதுனா குறுந்தொகை தான். வினையே ஆடவருக்கு உயிர். ஷார்ட்கட் வந்து என்னன்னா இந்த ஆடவர்னா ஆண்களை சொல்லுவோம். ஓகேவா? அப்போ
வினை செய்யும் போது ஆடவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வினைனா ஏதோ ஒரு வேலை செய்யும் போது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடவருக்கு ஏதோ ஒரு குறுந்தொகை கிடைச்சாலும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு வினைய செய்யும்போது ஆடவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறுந்தொகை தான் கிடைச்சாலும், அத வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துப்பாங்க. ஓகேவா? அதே கொஸ்டின் தான் பொறுத்துகள கேட்டிருக்காங்க பாருங்க. "வினையே ஆடவர்க்கு உயிர்" என்று கூறுகின்ற நூல் எதுனா குறுந்தொகை. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் நம்ம என்ன பார்த்தோம்? அ வினை வினை ஏதாவது ஒரு வினை செஞ்சா குறுந்தொகை கிடைச்சாலும் ஆடவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா செய்வாங்க. ஓகேவா? ஆடவர்னா ஆண்கள். ஓகேவா? எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறுகின்ற நூல் எது அப்படின்னா, இது எது சொல்லும்னா பரிபாடலும் குறுந்தொகை தான் சொல்லும். எழுத்து என்பதற்கு ஓவியம் அப்படின்ட்டு பொருள் தருகின்ற நூல் 2 நூல்கள் எதுனா பரிபாடலும் குறுந்தொகை தான். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, எழுத்த எழுத்து இருக்கு இல்லையா? நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வரைய முடியல. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்தையே அதாவது லெட்டர்ஸ் எழுதுறோம் இல்லையா? இந்த லெட்டர்ஸயே ஓவியம் மாரி நம்ம வரைஞ்சோம்னா, சிலர் எழுதுவாங்க இல்லையா? எழுதும்போதே ஓவியம் மாரி எழுதுவாங்க இல்லையா? அதே நீங்க ஓவியம் மாரி எழுதினீங்கன்னா, அதுவும் குறுந்தொகையில வச்சு வித்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அத பறிச்சுட்டு போயிடுவாங்க. குறுந்தொகை வச்சு வித்துட்டா, அந்த ஓவியத்த எல்லாருமே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அப்படி ஒரு கதை மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் அப்படியே நான் சொல்றத கதை மாரி எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா, ப வ உங்களால வரைய முடியல. அதனால எழுத்தையே ஓவியம் மாரி வரையறாங்க. அந்த அந்த ஓவியத்துக்கு குறுந்தொகை வச்சு விக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பறிச்சுட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு பாடல் வரிகள் குடுத்திருக்காங்க பாருங்க. "நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததென்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எது?" அப்படின்னா, குறுந்தொகை தான். "நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்ததென்று" தலைவி வந்து பார்த்தோன்னா, தலைவன் மீதான நட்ப வந்து பார்த்தோன்னா, அதாவது அவங்க தலைவன் மீது வச்சுட்டு இருக்கிற நட்பு வந்து பார்த்தோன்னா, "நிலத்தினும் பெரிதாம், வானினும் உயர்ந்தது" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இத வந்து பார்த்தீங்கன்னா, கூறுகின்ற நூல் எதுனா, குறுந்தொகை. இது எங்க இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 9த் டெர்ம் 64 பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குறுந்தொகை பாடல் வரிகள் வந்து குடுத்திருப்பாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, தேவகுலத்தார் அப்படின்றவரு இயற்றிப்பார். "நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததென்று நீரினும் ஆரல வின்றே சாரல்" அப்படின்ட்டு ஒரு பாடல் வரிகள் குடுத்திருக்காங்க. இங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்ஸ பார்க்கலாம். அதாவது நிலத்தினும் பெரிது எது? தலைவன் மே த தலைவன் வந்து பார்த்தோன்னா, தலைவி மீது வச்சுட்டு இருக்கிற நட்பு. நிலத்தினும் பெரிது எது வந்து பார்த்தோன்னா, தலைவன் வந்து பார்த்தோன்னா, தலைவி மீது வச்சுட்டு இருக்கிற நட்பு. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கங்க கோடு வேர்டு. ஆனா இது குறுந்தொகை நூல்னு இது லிங்க் பண்ணேன் இல்லையா? அப்போ எப்படி லிங்க் பண்றீங்கன்னா, குறுந்தொகை வச்சுட்டு இருந்தாலும் என்ன பண்ணுது? நிலத்தினும் பெரிது. எது பெரிது? தலைவன் வந்து பார்த்தோன்னா, தலைவி மீது வச்சுட்டு இருக்கிற நட்பு. நம்மகிட்ட குறுந்தொகை தான் இருக்குது. ஆனா அது முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னா, தலைவன் வந்து பார்த்தோன்னா, தலைவன் மீது வச்சுட்டு இருக்கிற நட்பு தான் பெரிது. அது வந்து பார்த்தோன்னா, நிலத்தினும் பெரிதே. ஓகேவா? இப்ப தானே பார்த்தோம். இதோ பாருங்க. அதே கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாருங்க. தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரிது அப்படின்ட்டு கூறுகின்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த பொருள குடுத்துட்டு, இந்த இந்த நூல் இருக்கு இல்லையா? 9த் டெர்ம் 64 பேஜ் நம்பர். நிலத்தினும் பெரிதே அப்படின்ற இதுக்கான பொருள குடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பொருள் குடுத்துட்டு அதாவது நிலத்தை விட பெரிது என்று தான் கொண்ட நட்பானது வந்து பார்த்தோன்னா, நிலத்தை விட பெரிது அப்படின்ட்டு கூறுகின்ற நூல் எதுனா குறுந்தொகை. ஓகேவா? இப்ப தானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? குறுந்தொகை வச்சுட்டு இருந்தாலே போதும். தன் தலைவி வந்து பார்த்தோன்னா, தன் மீது வச்சுட்டு இருக்கிற நட்பு நிலத்தை விட பெரிது. ஓகேவா? குறுந்தொகை இருந்தாலும் நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா, "கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சற தம்பி காமம் செப்பது கண்டது மொழியுமே" இவ்வரிகள் வந்து பார்த்தோன்னா, இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தோன்னா எதுனா குறுந்தொகை. "கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சறை தம்பி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமே" என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, தேர் ஓட்டுவாங்க பாத்தியா? தேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இயக்குவாங்க. யார் இயக்குவாங்கன்னு கேட்காதீங்க. தேர் வந்து பாத்தீங்கன்னா, அங்க அந்த பிரேக் பிடிக்கிறதுக்காக சிலர் வந்து பாத்தீங்கன்னா, வேலை செய்வாங்க. தேர் இசைக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தேர் இசைக்கிறவங்களுடைய வாழ்க்கை அஞ்சு அஞ்சு வேலை செய்வாங்க. ஆனா, அவங்களுடைய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படின்னா குறுந்தொகை தான். தேரு அந்த இயக்குறவங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, 5 5 இருக்கும். ஆனா, அவங்களுடைய சேலரி வந்து பாத்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, குறுந்தொகை தான் இருக்கும். கம்மியான சம்பளம் தான் அவங்களுக்கு குடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது, "கருங்கோர்
குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழக்கும் நாடனோடு நட்பே. இப்பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான். ஓகேவா? இது வந்து எங்க இருக்குன்னா 9th third term 64 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா குறுந்தொகை என்ற ஒரு நூல். இப்ப தேவகுலத்தார்னு ஒண்ணு பார்த்தேன் இல்லையா? அதே இடத்துல தான் கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழக்கும் நாடனோடு நட்பே அப்படின்ற பாடல் இருக்கு. இது எல்லா லைனுமே கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டினா. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா குறிஞ்சி பூன்னு ஒண்ணு விற்கும். ஓகேவா? குறிஞ்சி பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை வச்சுட்டு வாங்க முடியாது. ஓகேவா? குறுந்தொகை வச்சுட்டு வாங்க முடியாது. ஓகேவா? இழக்கும்னா வாங்க முடியாதுன்னு நினைச்சுங்க. குறிஞ்சி பூ வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொகை. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரேர் பூ இல்லையா? அதனால வந்து வாங்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை வச்சு நம்மளால வாங்க முடியாது. ஞாபகம் வச்சுங்க. பொறுத்துக்க மாரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பொறுத்துக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டினுக்கு மேல நான் பார்த்தாச்சு. இந்த பொறுத்துக்க வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குறுந்தொகை வந்து பாத்தீங்கன்னா என்ன நூல் அப்படின்னா சங்க இலக்கியம். எட்டுத்தொகையும் 10 பாட்டும் 2ம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன நூல்? சங்க இலக்கியம். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகையில ஒன்றான நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையோடைய நூல் பத்தின 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கூற்றுமே சரி. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. 401 பாடல்களை உடையது இந்த நூல் குறுந்தொகை சொல்றாங்க. இது சரி. இதை தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, இது தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோ தான். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். 11th பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது தான் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை 401 அடிகளை உடையது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இதை தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த நூலை தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோன் கொடுத்துருக்காங்க. இதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸ் வந்து என்னன்னா, நம்ம குறுந்தொகை தான் வச்சுட்டு நம்ம எங்கன்னா வெளிய எங்கன்னா சுத்தி பார்க்க போறோம்னு வச்சுக்கேன். அத நீங்க ஞாபகம் வச்சு அந்த பாடல் வரிகள் நான் லிங்க் பண்றேன் பாருங்க. குறுந்தொகை வச்சுட்டு 4 பக்கமும் முழுவதும், அதாவது 0னா வச்சுங்க முழுவதும் ஞாபகம் வச்சுங்க. 0னா முழுவதும் ஒரே அலை சுத்தி பார்க்கலாம். 4 பக்கமும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கமும் முழுவதும் ஒரே ஆளா நீ சுத்தி பாக்குறன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை தான் ஆகும். அதிகமா செலவாகாது. ஓகேவா? என்ன பண்ணுவேன்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனாதான் நீ அதிகமா செலவு பண்ணுவ. உன்கிட்ட நீ 4 பக்கமும் முழுவதும் நீ சுத்தி பார்க்கணும்னாலும், நீ ஒரே ஆளா சுத்தி பார்க்கணும்னாலும் உன்னால குறுந்தொகை தான் செலவாகும். ஓகேவா? அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்பாங்க. தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோ. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா குறுந்தொகையில வந்து பாத்தீங்கன்னா குத்தா பூரி வாங்கி சாப்பிடுறாங்க. குறுந்தொகை தான் இருக்குது. அவன் அதனால என்ன பண்றான்? குத்தா பூரி வாங்கி சாப்பிடுறான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் இப்பதான் பார்த்தோம். பூரிக்கோன்னு. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா குறுந்தொகை தான் இருக்குது. அதனால பூரியை வந்து பார்த்தீங்கன்னா குத்தா சாப்பிடுறாங்க. ஓகேவா? இந்த 8 தொகை நூல்களை பொறுத்தவரை அந்த நூலை கடவுள் வாழ்த்து பாடினவர் யாரு, தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாருன்ற கொஸ்டின் தான் நிறைய கேட்டிருப்பாங்க. அப்புறம் பாடல் வரிகள் கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் அந்த அந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள். ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு பார்க்கணும். சொல்லும் பொருளும் படிக்கும் போதே அதை படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்குதுன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்கக்கூடிய ஏரியா. ஓகேவா? கொஞ்சம் நம்ம படிக்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது படிக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும்ட்டு. அந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பெருந்தேவனார். இப்பதானே பார்த்தோம் கடவுள் வாழ்த்து கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்கன்ட்டு. கேட்டிருக்காங்க பாருங்க. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். புக் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா 11th பேஜ் நம்பர் 65 எடுத்தீங்கன்னா இந்த நூலில் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேவா? இது கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். நம்ம கிட்ட குறுந்தொகை தான் இருக்குது. ஆனா நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பெருமையோ இல்ல அந்த கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமை செய்வாங்க. அதாவது கடவுளுக்கு வந்து செலவு செய்வாங்க. நம்ம கிட்ட நம்ம சம்பாதிக்கிறதே 10 ரூபாய் தான் சம்பாதிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் எடுத்துட்டு போய் கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுவோ வேண்டுதலோ இதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தான் பார்த்துக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகைக்கான ஷார்ட்கட் முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நற்றடைக்கான ஷார்ட்கட் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ குறுந்தொகை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வர்றது எட்டுத்தொகையில பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க எப்படி இருக்கு வீடியோஸ் அப்படின்ட்டு. நான் இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதுவும் வைக்கல. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் எட்டுத்தொகை நூல்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் பார்க்கலாம். நன்றி.